வணக்கம். ஜவை இஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கிசுகிசுக்கு பேர் போன ஒரு நடிகை அப்படின்னா நம்பர் 1 சமந்தாவை சொல்லலாம். அதுலேயே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிறையா. தன்னுடைய பெயர் பப்ளிக் ஆகணும், 4 பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுல நடிகைகளை என்றைக்குமே சளைத்தவர்கள் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் சும்மாவாவது ஏதோ ஒன்று போட்டு உட்காந்துருப்பாங்க. அது ஆபாச படமாகட்டும், இல்லை ஏதோ ஒரு ஒன்றுக்கு விளங்காத படமாகட்டும், ஏதோ ஒன்று போட்டு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் சான்ஸ் வந்தால் நடித்து அதுலேயும் தன்னுடைய நடிப்பை காட்டி பிரபலியமாக்கி கொள்வார்கள். அந்த மாதிரி பலவிதமான நடிகைகள். அந்த மாதிரி கிசுகிசுக்கில் அப்பப்போ மாட்டக்கூடிய ஒரு நடிகை, தன்னை பிரபலியப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நடிகை சமந்தா. அப்படி தான் நாகார்ஜுனா பையனை காதலிச்சார், நாக சைதன்யாவை. காதலித்த வகையில் ஒரு 4 ஆண்டுகள் இருந்தாங்க. அப்புறம் திடீரென்று கல்யாணம் பண்ண வகையில் டைவர்ஸு. அப்புறம் தனிச்சு இருந்தார். இப்போ மீண்டும் ஒரு காதல் அவரை தொட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதாவது தி ஃபேமிலி மேன் சீசன் 2, சிட்டாடல், ஹனி பன்னி அப்படிங்கிற மாதிரி இந்த சில வெப் தொடர்லாம் எடுத்துட்டு இருக்கார். பேர் ராஜ் நெடிமோரு அப்படிங்கிற இயக்குனர். அவர் வகையில் இன்னைக்கு காதல். சரி, ராஜ் நெடிமோர் யார் அப்படின்னா, அது ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆனவர். அந்த வகையில் ஒரு சில பிரச்சனை போச்சு. ஆமாம், அடுத்த புருஷனை நீ அபகரிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று போச்சு. அந்த வகையில் அவர் சமந்தாவே வெக்ஸ் ஆகிட்டார். நான் அந்த மாதிரிலாம் செய்ய கிடையாது, நான் அப்படிப்பட்ட பாவம் செய்யக்கூடிய பெண் கிடையாது, தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லி போட்டு கண் கலங்கியவாறு கூட சில பேட்டியை கொடுத்துருந்தார் நடிகை சமந்தா. அந்த வகையில் அவங்க திடீர்னு ஒரு வைரலான ஒரு ஃபோட்டோவில் வெளியிட்டாங்க. தங்களுடைய கல்யாணத்தை அமெரிக்காவை வைத்து கொள்வதை போன்ற ஒரு நிலைமை. அங்கே போய் பெரிய பெரிய திருமண ஹால்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. மற்றபடி சமீபத்தில் கூட சில படங்கள் வெளியே வந்திருந்தது. அவரோடு உட்கார்ந்த படங்கள், இணைந்து உட்கார்க்கக்கூடிய ஒரு படங்கள், இந்த மாதிரிலாம் ஆபாசம் இல்லாத படங்களை வெளியிட்டிருந்தாலுமே கூட அவரோடு உள்ள அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு பப்ளிக்காக போயிடுச்சு. ராஜ் நெடிமோரு. பொதுவாக இந்த மாதிரி 2 காதல் சொல்லப்பட்டாச்சு இல்லையா. ஃபஸ்ட்டு சமந்தா முதலில் காதலித்தது நாகார்ஜுனா பையனை நாக சைதன்யா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அடுத்தது இப்பொழுது காதலித்து கொண்டிருக்கும் ராஜ் நெடிமோரு அப்படிங்கிற ஒரு இயக்குனரை. இதையெல்லாம் விட அவர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயம் சொல்லியிருக்கார். இதெல்லாம் கிடையாதுங்க, என்னுடைய வாழ்க்கையில் மொத்தம் 3 காதல். அவர் சொல்கிற வகையில் 3 காதல். எத்தனை காதல்னு அவருக்கு தான் தெரியும். பொதுவாக அவர் சொன்ன வகையில் 2 காதல். ராஜ் ஃபஸ்ட்டு நாக சைதன்யா, அடுத்த ராஜ் நெடிமோர் இப்போ ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் விட முதலாக ஒரு காதல், அதுதாங்க என்னுடைய முதல் காதல் அப்படிங்கிறார். எல்லாரும் நாக சைதன்யாவை தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர் இல்லை, அதற்கு முன்னாலே ஒரு காதல். எப்போ அப்படின்னா, பள்ளிக்கூட பருவத்திலே எனக்கு காதல் வந்துடுச்சுங்க. அதாவது பல்லாவரத்தில் நாங்கள் தங்கியிருந்த ஃபேமிலியாக தங்கியிருந்த சமயத்தில் அங்கேருந்து நான் டி நகருக்கு படிக்க போவேன். 2 பஸ்ஸு மாறி போவேன். அங்கேருந்து பல்லாவரத்துலேருந்து இறங்கி ஒரு பஸ்ஸு, அங்கேருந்து மாறி டி நகருக்கு ஒரு பஸ்ஸு மாறி போவேன். மாறி போகக்கூடிய சமயத்தில் ஒரு பையன் என்னை பின்தொடர்ந்தே வந்தார். நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், யார் இது ஏறுறப்ப கரெக்டாக ஏறிடுறாரு, நம்ம பஸ்ஸு மாறினாலும் பின்னாலே ஏறுறாரு, அப்புறம் திரும்ப டி நகர் இறங்கினா திரும்ப இறங்கிடுறாரு, அப்புறம் நம்ம கரெக்டாக ஸ்கூல் விட்டு வரக்கூடிய சமயத்தை கரெக்டாக நம்ம பின்னாலே வர்றாரு, திருப்பி இறங்கினா இறங்கிறார். இப்படியே யார் அவர் அப்படின்னா, சும்மா ஃபஸ்ட்டத்தில் ஒரு ஆரம்பத்தில் பார்ப்பாங்க, அப்புறம் போக போக ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய சமயத்தில் ஃபாலோ பண்ணுறது அப்போ தான் தெரியும். எடுத்தோன்னே ஃபாலோ பண்ணுறது தெரியாது. சரி, உத்து பார்த்துருக்கார் சமந்தா. பல்லாவரம் டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இறங்கிட்டு மீண்டும் பஸ்ஸு மாறக்கூடிய சமயம் டி நகர். டோட்டலாக பல்லாவரம் டு டூருக்கு டி நகர் 2 பஸ்ஸு மாறக்கூடிய சமயத்தில் பின்னாலேயே தொடர்ந்து வந்ததை ஃபஸ்ட்டு முன்னால் கவனிக்கல. அப்புறம் போக போக உத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் டோட்டலாக அந்த படிப்பினுடைய இது 2 வருஷம் அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் 2 வருஷத்தில் அந்த பையன் தொடர்ந்து வந்திருக்கிறார். அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். இன்றைக்கி அதை சிசிடிவி கேமரா போட்டு பார்த்துடலாம்.
அன்னைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது, செல்ஃபோனே கிடையாது. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் வந்து பள்ளி இறுதி ஆண்டுன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் 2வது வருஷ கடைசியில் வந்து நான் ரொம்ப தைரியமாகவே அவரை கேட்டேன், இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, ஆமாம் நீங்கள் என்ன வாட்ச் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க, பின்னாலே வந்துட்டுருக்கீங்க, நீங்கள் யார், என்ன சமாச்சாரம், உங்களுடைய விவரம் என்ன அப்படின்னு போட்டு நானே ஓப்பனாக கேட்டேன். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்து கேட்பாங்க, டக்குன்னு கடைசியில் பார்த்து ஐ லவ் யூ அப்படிம்பாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்துக்கிட்டு அது வந்து அது வந்து இந்த சினிமாவில் டைலாக் வருது பற்றி அந்த மாதிரி பேசி அப்புறம் ஆண்கள் தான் அதை ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, ஆண்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கே வந்து பெண் என்ற முறையில் நடிகை சமந்தாவை ஓப்பனாக கேட்டிருக்கிறாங்க. அவங்க யாருங்க, என்ன சமாஜம், நீங்கள் 2 வருஷமாக நான் அவங்கள பார்த்துட்ருக்குறேன், ஆமாம் தொடர்ந்து என்ன வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் நானா உன்னை தொடர்ந்து வந்தேனா அப்படி சொல்லிவிட்டு அந்த பையன் என்ன பண்ணிட்டு டக்குன்னு ரூட்டை மாற்றிட்டாரான். ரூட்டை மாற்றினோன்னா நடிகை சமந்தாவுக்கு சப்புன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா இவர் டைரக்டாக ஆல்ரெடி இருந்திருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த பையன் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கிறாரு 2 வருஷமாக. இதை இந்த நடிகை சமந்தா என்ன பண்ணியிருக்காங்க, வாட்ச் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவரு காதலிக்கிறாரே இல்லை, இவர் தான் காதலிச்சிருக்கிறாங்க. நடிகை சமந்தா தான் அந்த பையனை உண்மையிலே காதலிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் அந்த தைரியம் வரும், என்னடா இது, யார் இது, தொடர்ந்து நம்ம பின்னாலே வரக்கூடிய சமயத்து என்ன பிரச்சனை, என்ன சமாச்சாரம். அதே நேரத்தில் நானும் ரெடியாகத்தான் இருந்தேன், எனக்குள்ளே அந்த காதல் வயம் இருந்தது. தொடர்ந்து வர்றாரா காதலோடு வர்றாரா அப்படி வேறு விதம். பட் விசாரிக்கிறப்ப தெரிஞ்சு போயிடும் இல்லையா. அதன் அடிப்படையில் கேட்கக்கூடிய சமயத்தில் யாருங்க நீங்கள், என்ன சமாச்சாரம் அப்படி கேட்கக்கூடிய அந்த பையன் டக்குன்னு நழுவிட்டார். நானா அப்படிலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு எனக்கு பச்சுன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா எனக்கு ஒன்றும் செய்ய முடியல, நானும் என்னுடைய காதலை வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு போட்டு டக்குன்னு போட்டு உடச்சிடுறார். அவருக்கு சொன்ன இந்த பேட்டி, தன்னுடைய முதல் காதல் அனுபவத்தின் பேட்டி வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சமந்தாவுக்கு வந்து 2 காதல், ஒன்று நாக சைதன்யா, அடுத்தது வந்து ராஜ் நெடிமோரு காதலிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னால் கல்யாணமாகி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வரலாம், வராமலும் போகலாம் அப்படிங்கிற நிலைமை தான். ஏன்னா நடிகை சம்மந்தப்பட்டதில் அதான் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது, அப்புறம் திடீர்னு டைவர்ஸுமாங்க. ஆனால் இதையெல்லாம் விட முதலில் அவர் அற்புதமான ஒரு காதலை, ஒருதலை காதல் அப்படின்னு சொல்ல முடியாது, அதை இருதலை காதலாக இருந்திருந்தாலும் அது ஒருவருக்கு ஒரு சொல்லாத அளவுக்கு அது ஒருதலை காதலாக மாறிவிட்டார். ஒருதலையாக மாறி 2 வருஷம் போயிருக்காங்க. கடைசியில் ரயில் பயணங்கள் மாதிரி பேசிட்டாங்க, அந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியும். ஆனால் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு, டொப்புன்னு போட்டு அந்த பையன் உடச்சிட்டார். நானா அப்படிங்கிறப்ப நான் ஸ்டென் ஆகிட்டேனுங்க. இல்லை ஒருவேளை நான் ஆமாங்க நான் 2 வருஷமாக அவங்கள காதலிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி தான் நானும் ஐ லவ் யூ சொல்லியிருப்பேன் அப்படின்னு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் நடிகை சமந்தா. உண்மையிலே வந்து இது முதல் காதலாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூழல். உண்மையிலே இந்த மாதிரி பலவிதமாக ஆணும் பெண்ணும் இருந்தாலுமே கூட தன் காதலை பகிரங்கமாக வெளிப்படுத்தணும் இல்லையா. உண்மையிலே அந்த வகையில் வந்து நடிகை சமந்தாவை பாராட்டலாம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.